தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் முல்லைத்தீவு எங்கிட்ட எங்கள் கலிஷ்மந்த மண்ணான முள்ளிவாய்க்காலில் நிற்கிறோம். என்னென்றால் இன்றைக்கு வந்து மியன்மார்லேருந்து 108 பேரோட வந்து கப்பல் வந்து கரைக்கு வந்து கரையினது. அந்த இதை வந்து இன்றைக்கு மக்கள், அதாவது முல்லைத்தீவு கடற்கரையோர மக்கள் சேர்ந்து வந்து அவைகளுக்கு சாப்பாடு உதவி மற்ற ராணுவத்துக்கும் நம்ம சொல்லணும், ராணுவம் சேர்ந்து அவையில் சாப்பாடு உதவி எல்லாம் செய்து அவையில் நிலைமையை கொஞ்சம் சரிப்படுத்தி அவையில் வந்து பக்குவமாக பார்த்து கொண்டு வந்தவையில். அப்படி இருந்த பட்சத்தில் வந்து இப்போ அவையில் எல்லாம் வந்து இப்போ ரிங்கோ காவலுக்கு என்ன இங்கே வந்து நடக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அந்த பட்சத்தில் வந்து அவையில் வந்து இப்போ ரிங்கோ காவலுக்கு கொண்டு போகப்பட்டு போட்டில் நேவிங்க டோரா பிடிக்க படங்களை வந்து கட்டி எடுத்து கொண்டு போய் ரிங்கோ காவல் வந்து அங்கே வசதி இருக்காங்க இருக்கிறதுக்கு ரிங்கோ காவல்லேருந்து அப்படியே மக்களை வந்து பக்குவப்படுத்தி உள்ளே கொண்டு ஃபார்மில் வச்சு சாப்பாடு வகையில் செய்து அதில் பார்க்க போயிடலாம். இப்படியே காலையில் தொடர்ந்து பாருங்கள். அந்த போட் வந்து கொண்டு வர வீடியோ அப்படியே உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்படியே தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து போட் வந்து ஸ்டார்ட் ஆகி கொண்டு போகப்படுது கடற்கரைக்கு, காவருக்கு போகுது போட். போய் சந்தோஷமாக இருக்கட்டும். காவரில் கடலுக்கு பக்கியில் இருக்குன்னு இருக்குது. இதில் பாருங்கள், வந்து எங்கள்கிட்ட இராணுவத்திட்ட பெரிய நேவி போட் வந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை காவருக்கு இல்லாட்டி காங்கேசந்துரம் காவருக்கு கொண்டு போகிறன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. முடிவாக என்னென்னு தெரியல, பார்ப்போம். இப்போ அப்படிமான பாராளுமன்ற எம்பி, முல்லைத்தீவு பாராளுமன்ற எம்பி கதைக்காரர் நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்ன நடக்கிறது. நேவியில் போட் வந்து கொண்டு இருக்குது. வந்து தான் நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு போவோம், கூட்டி கொண்டு போகிறது பாதுகாப்பாக. இல்லை இது எந்த இன்ஜினானால் வேலை செய்யுது. நாங்கள் பார்த்தவரையில் இன்ஜின் வேலை செய்யுது. என்ன ரீசன்னு தெரியல. சில சாப்பாடுகள் தண்ணியல் வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க, முல்லைத்தீவு தெற்கு கடற்கரையோர சங்க மக்கள் கையோடுங்க. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்க மக்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் என்னென்னா அவையில் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து உதவியெல்லாம் செய்திருக்கணும். எங்கள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தில். ஏன்னா அவைகளுக்கு சாப்பாடு தண்ணி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்ததான் அவைகளுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தை சொல்லணும். அவைகளுக்கு தெரியும் இது இந்த கஷ்டம் இவ்வளவு கஷ்டம்ண்டு. ஏன்னா நேவியின் போட் வந்து கரைக்கு வரையலாது. அப்போ வந்து இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண சட்டம் கேட்கணும். இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சின்ன நேவியின் போட்டோட இப்போ வந்து கொண்டு போயிடப்படுது. பெரிய போட்டுக்கு போட்டு பெரிய போட்டிலேருந்து கட்டி எடுத்துக்கொண்டு அப்படியே திருவண்ணாமலை காவலுக்கு போகுது. கடவுள் ஆசீர்வாதத்தால் அவங்கள நல்லபடியாக போய் சேராகணும். போட் வந்து போகுது. அதில் வழியாக தூக்கிட்டு வர நிகாம தண்ணி எடுத்து அடிய பாருங்கள். கொஞ்சம் தூரம் தாண்டினா போட் வந்து நிலை இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த போட் வந்து 8 நாளாக வந்து கடலில். அப்போ இந்த பெரிய 8 நாளுக்கு தான் தெரியும் அப்படி காட்டு இருக்க தமிழில் வந்த கடலில் வந்து. அப்போ அந்த கடை காட்டாமல் காலம் அப்படி இந்த போட் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 108 பேரோட இன்ஜினோட சத்தம் என்ன பெரிய சத்தம்.
அப்படியே எங்கள் நேவியில் பெரிய போட்டில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே இப்போ போகும்போது என்னடா பாருங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சில நேரமாக இங்கேயே இந்த மக்கள் இதையை பார்க்குறதுக்கு நிற்கிற வங்கி மக்களோட நல்லபடியாக காவலில் போய் செய்யணும். போட் பின்னால் போய் கொண்டிருக்கோம். என்ன நடக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஆக தூரத்தில் எழுந்தையில் ஒரு முன் கரையில் இந்த 100 மீட்டர் 150 மீட்டர்லாம் நிலைய போட்டுருக்கு. இதே இராணுவத்தில் நேவி போர்டில் வந்து ஜாயின் பண்ணி தானே போகுது. இப்படித்தான் நம்ம மக்களும் 2009 அதுக்கு முதற்பட்ட காலப்பகுதியில் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் தருவினார்கள். அதே மாதிரி இப்போ மியான்மர் மக்களும் வலுக்க போயிருந்தாங்க. இவ்வளோ தூரம் மட்டும் உங்களுக்கு காட்டணும்னா கடற்கரையிலேருந்து இப்போ பாருங்க தெரியும் இவ்வளோ தூரம் வந்து கண்ணுக்கு எட்ட அளவு தூரத்துலேருந்து தான் வீடியோ எடுபடுது. போட்டு எப்படி ஆடுறதுதான் இருக்கும் கடல் அலையில். இந்த அலையோட இந்த மக்களும் எப்படி வந்து கரையை ஒதுங்கிட்டு முடிவு வேலொரு 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் மட்டும் வலுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வலுக்கிட்ட டைம் அந்த டிசம்பர் நவம்பர் காலப்பகுதியில் எப்பவும் கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. நேவி இந்த போட் குடும்பம் இந்த போட் குடும்பம் அணைக்குது என்ன நடக்கிறது தெரியல. ஏன்னா காற்றால் கொஞ்சம் மேலே ஏறித்தான் வரப்போது போல் நடக்குது. இப்போ மேலே ஏறி நேவி இந்த போட்டோட போய் கனெக்ட் பண்ணப்பட போகுது. வைக்கால் கட்டிட்டு நேவி இந்த போட்டோட எடுத்து கொண்டு போக போகணும். ஒட்டி போய் அதை கரை சேரணும். சிறுவர்கள் தொடக்கம் முதியோரில் தான் இருக்குங்கம்மா. அப்படியே அவையில் வந்து இப்போ நேவியில் ஒப்படைச்சாச்சு. இப்போ இனி வந்து போய் கேட்டால் தான் தெரியும் திருவண்ணாமலை காவருக்கோ இல்லாட்டி வந்து அவையின நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதோ சர்வதேச கடலில் கொண்டு விட போயிடுமோ அப்படி இல்லாட்டி எங்களை காங்கிரஸ் முறை காவரை கொண்டு வர போயிடணுன்றது இதுதான் போய் கேட்டால் தான் தெரியும். இப்படி காணொலியை பார்த்து மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அடுத்தடுத்த வைத்தறிகள் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம். எங்களோட இராணுவத்தின் நேவி இந்த போட்டோட அந்த போட்டையும் கட்டி இழுத்து கொண்டு போகப்படுது.